தேவி என்கிட்ட நல்லா பழக ஆரம்பிச்சா. சரியான நேரத்தில் அவகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணணும். அதுக்கு முன்னால அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியணும். ஆமா, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? உன்னை பிடிக்காமல அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இல்ல, எவ்வளோ அழகான பசங்க நம்ம காலேஜ்ல இருக்காங்க. அவங்கெல்லாம் விட்டுட்டு ஏன் கூட பழகுறியன்னு. இப்போ வேணுங்கிறியா வேண்டாங்கிறியா? ஐயோ, உன்னோட பணிவும் அன்பும் இப்படி எக்ஸ்ட்ராவா நிறைய பிடிச்சிருக்கு. அட் த சேம் டைம் நான் யார்கிட்டயும் இப்படி பழகுனதே இல்லை தெரியுமா? என்னமோ தெரியல, உன்கிட்ட தான் இப்படி இருக்கேன். ஐ லைக் யூ so much. எனக்கு ஒரு காதலி கிடைக்க போறா. குட்டி நடு ரோட்ல நின்னு கத்துனா காதலி கிடைக்க மாட்டா, கல்லறு தாண்டா கிடைக்கும். ஒரு மணிடுறா மூஞ்சும் முகரையும். இது தவமா புது யுகமா ஒளி வீசும் மலரேனி நிலவோட மகளா அழகான உயிர் சிற்பம் உன்னோட நகலா கலைக்கோயில் சிலை உந்தன் நிழலோடு மீதி அலை பேசும் குழல் உந்தன் முகிலோடு மோதி இது தவமா புது யுகமா பார்த்திருந்தார் சிறுகிடை அசைந்தாட கடம் ரெண்டு தாளமிடும் கண்டவுடன் என் நெஞ்சம் துள்ளுதடி உன்னாலே சென்றவுடன் என் மஞ்சம் குள்ளுதடி நினைவாலே இது தவமா புது யுகமா உயிர் வந்து உன்னிடத்தில் தொலைந்ததுதான் கயல் ரெண்டு தூண்டிலுடன் வளைத்ததுதான் தென்றலுக்கும் வியக்கிறது அன்பே உந்தன் வருகையினால் ஒரு நொடி போதும் அன்பே என்னோடு நீ இருந்தால் தந்துவிடு என் உயிரே கெஞ்சுதடி என் மனமே வானமுள்ள காலம் மட்டும் வாழுமடி காதல் என்றும் இது தவமா புது யுகமா ஒளி வீசும் மலர்
அழகான உயிர் சிற்பம் உன்னோட நகலா கலைக்கோயில் சிலை உந்தன் நிழலோடு மீறி அலை பேசும் குழல் உந்தன் முகிலோடு இது தவமா புது யுகமா இப்படி சந்தோஷமா இருந்த நேரத்துல தான் தேவி ஒரு உண்மையை சொன்னா. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. என்ன மட்டும் ஆண்டவன் ஏன் இப்படி சோதிக்கிறான்னு கோவத்தோட உச்சிக்கே போயிட்டேன். ஆனா அவளோட பிரச்சனை அதுக்கும் மேல. சுருக்கமா சொல்ல போனா குரங்கு கையில பூமாலை கொடுத்த கதை. இவ்வளோ நல்ல பொண்ண தண்ணி அடிச்சு டார்ச்சர் பண்றது, கொடுமை பண்றது, வீட்டுல வச்சு வெளியே பூட்டிட்டு போறது, இதெல்லாம் தேவி என்கிட்ட சொல்லும் போது நான் என்ன பண்றதுன்னு தெரியல. தேவி, எப்படி உன்னால இவ்வளவு அழுத்தங்களை மனசுல வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க முடியுது? பழகி போச்சு. கூட பழகும் போதும் பேசும்போதும் என் மனசாட்சி குத்தும். யார்கிட்டயாவது சொல்லணும்னு நினைக்கும் போதுதான் நீ என்கிட்ட பழக ஆரம்பிச்ச. அதான் ரகு. உன் பிரச்சனை உனக்கு, என் பிரச்சனை எனக்கு. இது வரைக்கும் கல்யாணம் முடியாத பொண்ணுங்களை தான் லவ் பண்ண. அவளுங்க என்ன ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. நான் ஃபீல் பண்ணல. ஆனா இப்போ ஒரு பொண்ணு செட் ஆச்சுன்னு சந்தோஷப்பட்டேன். அது கல்யாணம் முடிஞ்ச பொண்ணா இருக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. Sir? Yeah, come in. Sir? Actually, yesterday... அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமா, ஆஃபீஸில் என்கிட்டயும் பேசுகிற, அதர் ஸ்டாஃப் கிட்டேயும் பேசுகிற. உன் மேரிட் லைஃப்பில் எதுவும் பிரச்சனை இல்லையா? ஐ மீன், உன் ஹஸ்பண்டு... No, sir. Because என் ஹஸ்பண்ட் என்ன முழுசா நம்புறாரு. At the same time, ஒரு பொண்ணு அவ ஹஸ்பண்ட தவிர வேற ஜென்ஸ் கிட்ட பேசினாலோ அவ தப்பு பண்ணிடுவான்னு யாரு யோசிக்கிறாங்களோ அது அவனுக்கு அவ மேலேயே நம்பிக்கை இல்ல. அல்லது ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு அவனுக்கு தெரியல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே சார், வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? நத்திங், யூ மே கோ. நான்சென்ஸ். இந்த ஆளோட பெரிய தொல்லையா போச்சு. வாட் ஹேப்பன்? ஒரு வாரமா முடிஞ்சிருச்சான்னு கேட்டாரு. நேத்து கொண்டு போனதுக்கு இன்னைக்கு கொண்டு வர சொன்னாரு. இன்னைக்கு கொண்டு போனதுக்கு சார். ஜானகி, கம் டு மை ரூம். ஓகே சார்.
சார். ஏ ஜானகி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்ககிட்ட கேட்டதை வெளியே யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. Yeah, sir. I know. Don't worry. நம்பலாம்ல? Sure, sir. தேங்க்ஸ். யூ கேரி ஆன். Okay, sir.